பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 13வது நாள் போரினிலே 16 வயது நிரம்பாத பாலகனை அதர்ம மார்க்கத்தில் கௌரவர்கள் அனைவரும் இணைந்து கொன்றனர். இப்போ அதை காக்க முடியாது பாண்டவர்களை தடுத்த ஜெயத்ரதன் மேல் அர்ஜுனன் கோபமுற்று, நாளைய போரினிலே ஜெயத்ரதனை நான் கொன்றே தீருவேன், ஒருவேளை கொல்ல முடியவில்லை என்றால் தீயிட்டு என் உயிரை நான் மாய்த்து கொள்வேன் மட்டுமின்றி இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் செய்கின்ற மகா பாபங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அது அத்தனையும் என்னை வந்து சேரட்டும் என்கின்ற பிரதிஜையை அர்ஜுனன் செய்தான். தர்மராஜன் கேட்டுக்கொண்டான் பகவான் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, இந்த யுத்தம் ஆரம்பித்ததே உன்னால் தான், எங்களுடைய பலம் நீயே. அப்போ அர்ஜுனன் பிரதிஜை செய்திருக்கிறான், நீதான் அவனுடன் இருந்து இதை நடத்தி தர வேண்டும் என்று கேட்க, கவலைப்படாதே தர்மராஜா, நீ என்ன நினைக்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கும் என்று பகவான் கிருஷ்ணனும் உறுதியளிக்க 14வது நாள் போர் பாரு. எப்பேற்பட்ட வியூகத்தை துரோணாச்சாரியார் பார்த்தோம்னா, முன்னாடி சக்கர வியூகம், மத்திய பாகத்தில் சூச்சி வியூகம், பின்னாடி பத்ம வியூகம். சக்கர வியூகம், சூச்சி வியூகம், பத்ம வியூகம் என்று அந்த கடைசியில் நிறுத்தி இருந்தார் ஜெயத்ரதனை. அவ்வளவு எளிதில் ஜெயத்ரதனை அர்ஜுனன் நெருங்க முடியாதபடி மந்திரங்களால் வியூகத்தை அமைத்திருந்தார். ஒரு பக்கம் கிருஷ்ணனுடைய ரதம், ஒரு பக்கம் சாத்தகி, ஒரு பக்கம் பீமசேனன். இவா 3 பேரும் செய்த அந்த பராக்கிரமம் இருக்கே, பீமசேனன் பார்த்தவனா கர்ணனை 21 முறை அவன் கொண்டு வந்த ரதத்திலை சுக்கு நூறாக்கி, இன்னும் சொல்ல போனால் 2 சக்கரங்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு அழத் தொடங்கினான். அந்த அளவுக்கு கர்ணனை ஹிம்சித்தான் பீமசேனன். சாத்தகி, இப்போ நேரம் போய்கொண்டே இருக்கிறது, இன்று மாலை முடிவதற்குள் ஜெயத்ரதனை வீழ்த்த வேண்டும் என்பது பிரதிஜை. பகவான் கிருஷ்ணன் அறிவுறுத்துகிறான் அர்ஜுனனிடம், இப்படி போய்கொண்டே இருந்தால் ஜெயத்ரதனை முடிக்க முடியாது அர்ஜுனா. சரி, இப்பொழுது ஒரு இருள் சூழும்பதாக நான் ஏற்பாடு செய்கிறேன். அந்த நேரத்தில் அனைவரும் ஆர்ப்பரிக்க துவங்குவர். அந்த நேரம் நீ அம்பினை விட்டு ஜெயத்ரதனை வீழ்த்த வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் ஜெயத்ரதனுடைய தலையானது நிலத்தில் விழக்கூடாது. எப்படி செண்டாடிக்கொண்டே ஜெயத்ரதனுடைய தந்தையின் தொடையில் விழுமாறு செய்ய வேண்டும் என்ற இதெல்லாம் பகவான் கிருஷ்ணன் அறிவுறுத்த அதை அப்படியே செய்து முடித்தான் அர்ஜுனன். இப்போ அர்ஜுனுடைய பிரதிஜை நிறைவேறியது. ஆனா துரியோதனனுக்குன்னா கோபம். இவ்வளவு பேர் இருந்தும் ஜெயத்ரதனை நம்மால் காப்பாற்ற முடியவில்லையே என்று அனைத்து கோபத்தையும் துரோணாச்சாரியார் மேல் செலுத்தினார். நீங்கள் எங்கள் பக்கம் நின்று கொண்டு பாண்டவர்கள் மேல் இவ்வளவு பக்ஷபாதமாக இருக்கிறீர்கள். அர்ஜுனனை சாத்தகியை உள்ளே விட்டது யார்? அவர்கள் மேல் உங்களுக்கு இன்னும் அந்த பாசம் என்பது போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கடுமையான வார்த்தைகளால் துரோணர் மனதை என்ன சொல்வது காயப்படுத்தி கொண்டிருந்தான் துரியோதனன். துரோணருக்கு ஒரு நிலையில் கோபம் வந்தது. துரியோதனா, காலையில் கவச்சத்தை தரித்து இந்த போரில் நின்ற நான் இதுவரை கவச்சத்தை கலட்டாமல் இடைவிடாது போர் செய்து கொண்டிருக்கிறேன். எது ஒன்று என்றாலும் அங்கிருந்து வந்து என்னுடைய மனதை காயப்படுத்துவதே உன்னுடைய வேலை என கொண்டிருக்கிறாய். நீங்கள் எல்லாம் திட்டம் தீட்டும் பொழுது உங்களுடன் யார் யார் இருந்தார்களோ அவர்களை ஒரு கேள்வியாவது உன்னால் கேட்க முடிந்ததா? பகடை ஆட்டத்திற்கு சூத்திரதாரியாக இருந்த சகுனியை போய் கேட்க வேண்டியது தானே. அந்த திட்டத்திற்கு அந்த திட்டம் என்கின்ற அக்னியை ஊதி ஊதி பெருசாக்கிய அந்த கர்ணனை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாயா? எப்பொழுது நீ இந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகித்தாயா, நிச்சயமாக நான் சிபிரத்திற்கு திரும்ப போவதில்லை. நான் இங்கே நின்று இந்த இரவு முழுதும்
நான் போர் புரியத்தான் போகிறேன் என்று துரோணாச்சாரியார் நின்றார். 14வது நாள் இரவும் என்ன சொல்லுது, போர் நின்றபாடில்லை. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு பக்கம் கர்ணன் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே அர்ஜுனன், ஆஹா, கர்ணனை இன்று நான் முடித்து விடுகிறேன் என்று அர்ஜுனன் கிளம்ப கிருஷ்ணன் தடுத்தான். பாரு, சூத்திரதாரி. ஏனென்றால் கர்ணன் அவனுடைய ரதத்தில் சக்தி ஆயுதத்தை வைத்திருக்கிறார். தன்னுடைய குண்டலத்தையும் கவச்சத்தையும் இந்திரனுக்கு அளித்து பெற்ற அந்த சக்தி ஆயுதம் யாரை நினைத்து விடுகிறானோ அவனை கண்டிப்பாக மாய்த்துவிடும். இதனை அறிந்த நிச்சயமாக அர்ஜுனன் சென்றால் அர்ஜுனன் வீழ்வது உறுதி என்பதை கிருஷ்ணன் அறிந்தார். அர்ஜுனா நில், நான் சொல்வதை கேள், அவ்வளவுதான். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டான். கடோத்கஜன் மாபெரும் வீரன், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவன் கர்ணனை எதிர்க்கட்டும், நாம இங்க கௌரவ சைன்யங்களை நாம பார்த்து கொள்வோம் என்று கடோத்கஜனை அனுப்பி வைத்தான் பகவான் கிருஷ்ணன். அவனும் பகவான் கிருஷ்ணனுடைய கட்டளையை சிரமேற்கொண்டு, எப்படின்னா கர்ணன் முன்னாடி அவன் செய்த யுத்தம் பார்த்தவனா, அடேங்கப்பா, யார் ஒருவரும் கடோத்கஜன் முன்னாடி நிற்க முடியாதபடி மாயா யுத்தத்தை ஆரம்பித்தார். ஆனா எப்பேற்பட்ட மாயா யுத்தம் செய்த போடும் மற்றவர்கள் அனைவரும் கலங்கினரை தவிர கர்ணன் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஸ்திரமாக நிலைத்து நின்றான். கர்ணன் ஒருவனாக இருந்து கொண்டு இந்த மாதிரி போர் செய்து கொண்டிருக்கின்றானே அப்படின்னு சொல்லிட்டு அலம்பலா என்கின்ற ராட்சசனை அனுப்பி வைத்தான் துரியோதனன். ஆனால் அவன் வருவதற்கு முன்னாடியே என்ன சொல்லுது, அவனுடைய தலையை கொய்து துரியோதனன் மேலேயே போயிட்டான். யாரு? கடோத்கஜன். இப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக கடோத்கஜனாக இருக்கிறானே, கௌரவ சைன்யங்கள் ஒரு பக்கம் நாசமாகி கொண்டிருக்கிறதே, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாது குழம்பிக் கொண்டிருந்தார். அடுத்து என்ன செய்தான் அப்படின்னா, அலாயுதன் என்கின்ற ராட்சசன் இருந்தான். அவனை, கடோத்கஜனை எப்படியாவது நீ கொன்றே தீர வேண்டும் என்று அனுப்பிச்சான். நேரா அலாயுதன் முன்னாடி பீமசேனன் வந்து நின்றான். இப்போ பார்த்தோம்னா பீமசேனனுக்கும் யுத்தம் நடந்தது. பார்த்தான், அலாயுதனை கொள்வது அப்படிங்கிறது மிக சாதாரண விஷயம். ஆனால் இன்றைய தினம் நடக்கின்ற போரில் கடோத்கஜனுடைய கீர்த்தி மிளர வேண்டும் என்று பீமசேனன் நினைத்து அவனிடமிருந்து விலக அலாயுதனை சந்தித்தான் கடோத்கஜன். எப்படி அலம்பலனை அவனுடைய தலையை துண்டாக்கி அனுப்பினோனோ அதே மாதிரி பாருங்க, அலம்பலனை அனுப்பிய மாதிரியே அலாயுதனுடைய தலையை கொய்து அது நேர துரியோதனன் மேல் விழுந்தது. துரியோதனன் இதை பார்த்து பாருங்க, தன் கண் முன்னால் இப்படி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை. எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு எப்படியாவது அவர்கள் அனைத்து செல்வங்களையும் களவாட வேண்டும், அபகரிக்க வேண்டும், அதர்ம மார்க்கத்தில் இப்படியெல்லாம் சொன்னான். ஆனால் போர் முனையில் எவ்வளவு வீர் ஆவேசம் பேசினார்களோ அவர்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது, திணறிக் கொண்டிருக்கிறார்கள். துரியோதனன் உணர்ந்தான் இப்பொழுது பீமார்ஜுனனின் வீரம் என்ன என்பதனை. இப்போ வேற வழியே இல்லை, யாரை அனுப்பிச்சாலும் பாருங்க கடோத்கஜன் முன்னாடி நிற்கவே முடியல. அப்போ கர்ணனிடத்தில் துரியோதனன், கர்ணா, இப்போ உன்னை தவிர எனக்கு வேற எந்த விதமான புகலிடமும் தெரியவில்லை, வேறு யாரும் கடோத்கஜன் முன்னாடி நிற்க தயங்குகிறார்கள், இல்லை ஓடி செல்கிறார்கள், நீதான் இதற்கு உண்டான தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று துரியோதனன் ஒரு புறம் வேண்ட. எப்படின்னா மாயா யுத்தம்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை, கல் மலை, எந்த இடத்திலிருந்து கல் வந்து நம்மை தாக்குகிறது என்று தெரியாது. முதல்ல கடோத்கஜன் எங்க இருக்கிறான் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா திடீரென்று மலையென பானங்கள் வந்து கௌரவ சைன்யத்தை நாசம் செய்து கொண்டிருந்தது. அந்த யுத்தம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான சப்தமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. கடோத்கஜனை எங்கு பார்த்தாலும் காணும். திடீரென பார்த்தீங்கன்னா நெருப்பு உருண்டைகள் கடகட என்று கௌரவ சைன்யத்தின் மேல் விட ஆரம்பித்தது. எந்த நேரத்தில் அந்த நெருப்பு உருண்டை தங்கள் மேல் விழுந்து விடுமோ அப்படிங்கிற பயத்தில்
எல்லாரும் தன் உயிர் காத்தா போதுன்னு ஓடத் தொடங்கினர். துரியோதனன் இதை பார்த்து என்ன சொல்லுது, மனம் நொறுங்கி விட்டான். பாருங்க, எத்தனை சக்கரங்கள், விதவிதமான ஆயுதங்கள், எப்படின்னா எங்கிருந்து வருகிறது என்று தெரியவே இல்லை. அப்போ நிச்சயமாக இவன்தான் எதிரி என்று எதிரில் போர் தொடுத்து கொண்டிருந்தால் அவனை எதிர்த்து போரிடலாம். அவன் எங்கு இருக்கிறான் என்றே தெரியாது. ஏதோ திசையிலிருந்து ஏதோ ஆபத்துக்கள் எந்த நேரம் வேண்டாலும் வரலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது யார் ஒருவரும் கடோத்கஜன் முன்னாடி நிற்க முடியவில்லை. அப்பேற்பட்ட பராக்கிரமம். அவன் அசுரன் என்பதால் இரவு நேரத்தில் அவனுடைய பலம் மிக 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 அதிகம். இப்போ இந்த நேரத்தில் அது மட்டுமல்ல, ராட்சசர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கடோத்கஜன் வசம். பாருங்க, அவங்க ஒரு பக்கம் அந்த கொக்கரித்தபடி சப்தமிட்டபடி கௌரவ சைன்யங்களை நாசப்படுத்தி கொண்டு இருந்தது. ஏதோ ஒரு கடோத்கஜன் போர் புரிவது போல் இல்லை. தேவதைகள் அனைவரும் இணைந்து யுத்தம் நடத்தினால் எப்பேற்பட்ட பானங்கள் நம்மை தாக்குமோ அந்த மாதிரி இருந்தது என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. இப்போ எல்லாருக்கும் எப்படின்னா, எப்படியாச்சும் உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்பேற்பட்ட ஆயுதத்தை கர்ணன் கடோத்கஜன் மேல் பிரயோகம் செய்தும் எதுவுமே பயனில்லாமல் இருந்தது. அப்போ துரோணாச்சாரியார் வந்தார். துரியோதனன் சொன்னா, துரோணாச்சாரியாரே இது என்னது? கர்ணன் ஒருவன் நிற்கவில்லை என்றால் இன்று அனைத்து கௌரவ சைன்யங்களும் நாசமாகிவிடும் போல் இருக்கிறதே, ஏதாவது செய்யுங்கள் என்று துரோணாச்சாரியார் கேட்க, கர்ணா, கடோத்கஜனை வீழ்த்த வேண்டும் என்றால் இன்று இருக்கக்கூடிய ஒரே உபாயம் உன்னிடம் இருக்கக்கூடிய சக்தி ஆயுதம். அதை பயன்படுத்து. ஒருவேளை நீ அதை பயன்படுத்தவில்லை என்னால் இன்றே கௌரவ சைன்யங்கள் அனைத்தும் நாசமாகிவிடும். இப்போ கடோத்கஜனை சமாளிக்க வேறு எந்த விதமான உபாயமும் இல்லை என்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டது. மனசே இல்லை. ஏன்னா அந்த சக்தி ஆயுதத்தை அர்ஜுனனுக்காக என்று அவன் கவச்ச குண்டலத்தை இந்திரனுக்கு தானமாக வழங்கி பெற்ற அந்த சக்தி ஆயுதம், அதை வேற வழியே இல்லாமல் இப்பொழுது வெளியே எடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது வந்துவிட்டது. அந்த சக்தி ஆயுதத்தை ஒருவேளை அவன் எடுக்கவில்லை என்றால் கௌரவ சைன்யம் நாசம். இனி நான் இதை அர்ஜுனனுக்காக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நாம் எந்த காரணத்தையும் அந்த இடத்தில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினான். இதைதான் பகவான் கிருஷ்ணன் எதிர்பார்த்தது. கர்ணன் கிட்ட இருக்கக்கூடிய சக்தி ஆயுதத்தை எப்படியாவது இன்று உபயோகப்படுத்த வேண்டும். நிச்சயமாக இன்று கடோத்கஜனுடைய அழிவு உறுதி என்பதை ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். பாருங்க, ஒருவேளை கடோத்கஜன் இறந்தாலும் இல்லே கடோத்கஜன் கர்ணனை கொன்றாலும் ரெண்டு பக்கமும் லாபம் யாருக்கு என்றான் பகவான் கிருஷ்ணனுக்கு. எப்பேற்பட்ட சூத்திரதாரி, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ இதையத்தான் மாஸ்டர் பிளான் அப்படிம்பாங்க. ரெண்டு பேர் போர் செய்கிறார்கள். ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு யார் ஒருவர் இருந்தாலும் அது நமக்கு லாபமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது, அதுதான் சூத்திரதாரி அப்படிங்கிறது. இப்போ வேற வழியே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சக்தி ஆயுதத்தை வெளியே எடுத்தான். கடோத்கஜனுக்கு தெரிந்து விட்டது இது சக்தி ஆயுதம். இந்திரனால் கர்ணனுக்கு வழங்கப்பட்டது. இந்த சக்தி ஆயுதத்தை நிச்சயமாக யாராலும் எதிர்கொள்ள முடியாது என்பதனை அறிந்தான். கடோத்கஜன் என்ன செய்தான் அப்படின்னா, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் ஒரு ராட்சசனுக்கு எப்படி தோன்றியது என்பது ஆச்சரியமான விஷயம். அந்த சக்தி ஆயுதம் தாண்டி ஓடுவது போல ஓட 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 கடோத்கஜன் தன்னால் எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டார். இப்போ என்னன்னா, எப்படி இருந்தாலும் சக்தி ஆயுதம் இப்பொழுது என்னை தாக்கப் போகிறது, நான் இன்று அழியப் போகிறேன் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்த கடோத்கஜன் அப்போ பெரிய உருவத்தை எடுத்து கர்ணன் அந்த சக்தி ஆயுதத்தை கடோத்கஜன் மேல் விட அவனுடைய மாயை அனைத்தும் ஒளிந்து அந்த சக்தி ஆயுதம் கடோத்கஜனுடைய ஹிருதயத்தில் விழ, பாருங்க அது என்ன ஆச்சு, எல்லா மாயா சக்திகளும்
வானில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் மத்திய பாகத்தில் போய் மாயம் ஆனது அது மட்டுமா அப்படின்னா, இப்போது கடோத்கஜன் தன்னுடைய பெரிய உருவத்தினால் ஹிருதயத்தில் அந்த சக்தி ஆயுதத்தை தாங்கி அவன் விழும் பொழுது அவன் உடம்பின் கீழே பல லட்சம் கௌரவ சைன்ய வீரர்களை மறித்து அவன் தன்னுடைய உயிர் நீத்தான். சாகும் போது கூட தன்னுடைய எதிரணியாக இருக்கக்கூடிய அதர்மிகளை பல லட்சம் பேரை கொன்று தன்னுடைய உயிரை மாய்த்தான் கடோத்கஜன். பீமசேனனுடைய மகன், பகவான் கிருஷ்ணனுடைய திட்டம், அந்த சக்தி ஆயுதத்தை எப்படியாவது கர்ணன் இன்று பயன்படுத்தியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் பார்த்தோம்னா கடோத்கஜனை வீழ்த்திய சந்தோஷம் கௌரவர்களுக்கு, இன்னொரு பக்கம் பகவான் கிருஷ்ணனும் குதிக்க ஆரம்பித்தார். இதை தூரத்திலிருந்து தர்மராஜன் பார்த்தான். அவன் கிருஷ்ணன் குதித்ததை தர்மராஜன் பொறுத்து கொள்ளவில்லை. நேரா பகவான் கிருஷ்ணனை நோக்கி தர்மராஜன் வருகிறான். வரும் பொழுது சில கேள்விகளை பகவான் கிருஷ்ணனிடம் கேட்கிறான். அது என்ன கேள்விகள், அதற்கு என்ன அற்புதமான பதில்களை பகவான் கிருஷ்ணன் கொடுத்தான் என்பதனை நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.